தாவேக நிர்வாகி ஆதவர்ஜுனாத்தனை பற்றி பேசியது உண்மைக்கு மாறான கருத்து. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என ரஜினிகாந்த் பரபரப்பு அறிக்கை. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் நேர்காணல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியது. விருப்ப மனு அளித்த புதுச்சேரி திமுகவினரிடம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல். பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் குழந்தைகள், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தமிழ்நாட்டில் கனிமவள கொள்கைகள் மீது நடவடிக்கை இல்லை. டாஸ்மாக் மூலம் சுமார் 24,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்யப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவை ஆட்சி அமைந்தவுடனே இந்த கனிமவள கொள்ளையிலே யாரெல்லாம் ஈடுபட்டார்கள், யாரெல்லாம் இதற்கு துணை நின்றார்கள், அவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவில் தேர்தல் வாக்குறுதி விரைவில் வெளியிடப்படும். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டுவிட்டேன். விரைவில் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரோடு கலந்து பேசி நாங்கள் முடிவு செய்து உங்களிடத்திலே உங்களை எல்லாம் திமுக அரசை கண்டித்து கடலூரில் அன்புமணி, மதுரை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஆர்ப்பாட்டம். குற்றங்களின் தலைநகராக தமிழகம் மாறிவிட்டதாக கூட்டணி கட்சித் தலைவர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு ஒழிஞ்சிட்டு இருக்குது உங்க ஆட்சியில. எங்க பார்த்தாலும் கொள்ளையோ அடிச்சுட்டு நாசப்படுத்தி நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. மதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் வைகோ. தமிழகத்தில் ஹிந்தி, சமஸ்கிருதத்திற்கு இடமில்லை. ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டும் என வைகோ பேட்டி. கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான ஒப்புதல் பெற்றுள்ளது விடாமுயற்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மத்திய அரசு வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருக்கும் கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட வைப்போம் என சூளுரை. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். விசாரணைக்கு வருமாறு சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் நேரில் ஆஜர். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே இன்று 3ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 6 தொகுதிகள் கேட்பதால் நீடிக்கும் இழுபறி. ஆபரண தங்கத்தின் விலை தொடர் சரிவு. சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 4,000 ரூபாய் உயர்வு. பார் வெள்ளி கிலோ 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே காரில் எரிந்த நிலையில் 4 சடலங்கள் மீட்பு. காருடன் எரித்து கொலையா, தீ விபத்தில் இறந்தார்களா என விசாரணை. ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதை அடுத்து நெல்லை மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் களை கட்டிய விற்பனை. ஒரே நாளில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. 2 ஓட்டுநர்கள் உட்பட 5 பேர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை. கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. ஹாசன் மாவட்டத்தில் கொட்டிய ஆலங்கட்டி மழையால் மக்கள் இன்ப அதிர்ச்சி.
திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் பெய்த மழையால் மக்கள் நிம்மதி. சென்னையிலிருந்து இரண்டாவது நாளாக துபாய் செல்லும் விமானங்கள் ரத்து. அபுதாபி, தோஹா, குவைத், பக்ரைன், மஸ்கட் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வருகை புறப்பாடு விமானங்கள் ரத்தாகி ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதி. ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் கொட்டி தீர்க்கும் பனி. அடல் சுரங்கப்பாதையின் பணியில் சிக்கி சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள மருத்துவமனை மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 400 பேர் பலி, 250க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். 250க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை நடுவானில் தாக்கி அளித்ததாக ரஷ்யா அறிவிப்பு. ஐபிஎல்லில் கிறிஸ் கெயிலில் 175 ரன் சாதனையை முறியடிக்க விரும்புவதாக இந்திய இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி பேச்சு. வரும் சீசனில் ராஜஸ்தான் அணிக்கு கோப்பையை வெல்வதே இலக்கு என சூரியவன்ஷி விருப்பம்.